இன்றைக்கி 15th எபிசோடுக்கு போகலாமா? மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் செல்லக்குட்டீஸ். ஹாஸ்பிட்டலில் டிஸ்சார்ஜ் ஆவதற்காக காத்திருந்த அஜய்க்கு நிலாவின் நினைவாகவே இருந்தது. வசந்த் அங்கே வந்தவுடன், டே எப்படா டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க? தெரியலையேடா, மேபி நாளைக்கா இருக்கலாம். நாளைக்கா? சரி, நீ என் காரை எடுத்துகிட்டு போய் நிலாவை கூட்டிகிட்டு வரியா? நான் எதுக்கு போகணும்? நிலாவே வர சொல்ல வேண்டியது தானே. சொன்னேனே, அவள் வரமாட்டேங்கிறாடா. அவள் வாய்ஸும் ரொம்ப டல்லாக இருக்குது. அது எப்படிடா அந்த பொண்ணு இங்கே வரும்? அதுதான் பையனும் அம்மாவும் மாற்றி மாற்றி அந்த பொண்ணை நல்லா வறுத்தெடுக்கிறீங்களே. என்னடா சொல்கிற? உன்னுடைய அம்மா நேற்று அந்த பொண்ணை கொலகாரின்னு சொல்லி எப்படி திட்டினாங்கன்னு உனக்கு தெரியுமா? யாருடா கொலகாரி? இந்த வீடியோவை பாரு என்று நேற்று அந்த லாரி ஒன்று மோத வந்த பொழுது பக்கத்தில் இருந்து சிசிடிவி ஒன்றில் ரெக்கார்ட் ஆகியிருந்த வீடியோவை காட்டினான் வசந்த். அதில் நிலா தன் உயிரையே பணயம் வைத்து தன்னை காப்பாற்றி இருப்பதை பார்த்தவனுக்கு சர்வமும் நிலை குலைந்து போயிற்று. ஒரு நேரம் லேட்டாக அந்த லாரி நின்றிருந்தா கூட நிலா நேத்தே மேலே போய் சேர்ந்திருப்பா என்ற வசந்தை கண்களில் நீர் வழிய பார்த்திருந்தான் அஜய். வசந்த், நான் இப்போவே நிலாவை பார்க்கணுண்டா. அதெல்லாம் அந்த பொண்ணு இங்கே வராதடா. நேற்று அவள் அழுதுகிட்டே போனதை பார்த்ததுலேருந்து என் மனசே சரியில்லை. கையில் வேற அடிபட்டிருக்கும் போல. அந்த பொண்ணோட கை கூட ரெட்டிஷாக வீக்கமாக இருந்ததுடா என்று வசந்த் சொன்னவுடன் ஒரு நிமிடம் கூட அதற்கு மேல் அங்கு அஜய் நிற்கவில்லை. நாளைக்கு தான் டிஸ்சார்ஜ் என்ற மருத்துவமனை ஊழியர்களிடம் வாதிட்டு உடனே வெளியில் வந்தவன் நேரே நிலாவை பார்க்கத்தான் சென்றான். கம்ப்யூட்டர் முன்னமர்ந்து வேலை பார்த்து கொண்டிருந்த நிலா அவனை கண்டு உடனே மலர்ந்து, அதுக்குள்ளே ஆஃபீஸ்க்கு வந்துட்டீங்களா என்று கேட்டாள். ஆமாம், வா, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் என்று அவள் கையை பிடிக்க அவளோ வழியில் துடிதுடித்து போனாள். ஏய் நிலா, என்னாச்சு என்றவாறே அவளை அமர வைத்து கையை பார்த்தான். வலிக்குது சார் என்றாள் அவள். சரி நட என்றவாறே அவளை கூட்டிக் கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு சென்றான். அவளை பரிசோதித்த டாக்டர் எக்ஸ்ரே எடுக்க சொல்ல டெஸ்ட்டுக்கு கொடுத்துவிட்டு ரிப்போர்ட்டிற்காக காத்திருந்தனர். ஏன் நிலா இப்படி பண்ணின? உன் உயிரை விட என் உயிர் அவ்வளவு முக்கியமா? அவனுக்கு எப்படி தன் உயிரை தான் பணயம் வைத்தது தெரியும் என ஒரு நிமிடம் திடுக்கிட்டவள், அதில்லை சார், அந்த நேரத்தில் எனக்கு உங்களை சேவ் பண்ணணும் மட்டும்தான் முக்கியமாக பட்டுச்சு. வேறு எதையும் நான் யோசிக்கலை. யோசிச்சிருக்கணும் நிலா. உனக்கு ஏதாச்சும் ஆகியிருந்தா என்ன பண்ணுவ? ஸோ வாட் சார், எனக்காக கவலைப்படவும் வருத்தப்படவும் யாருமே கிடையாதே. என் தாத்தாவுக்கு தான் பிஸ்னஸே உலகம். எனக்கு ஏதாவதுன்னா கூட அவர் ஒரு 2 நாள் அழுவார், அப்புறம் திரும்பவும் பிஸ்னஸை பார்க்க போயிடுவார். ஸோ எனக்கு ஏதாச்சும் ஆனால் கூட உங்கள் அம்மா என்ன கேட்ட மாதிரி யாரும் உங்களை கேள்வி கேட்கவோ திட்டவோ போகிறதில்ல. அதனால் அந்த கவலையெல்லாம் நீங்கள் பட தேவையில்லை சார். அவளுடைய பதிலில் அவன் திகைத்தான். ஏன் நிலா, உனக்காக நான் இல்லையா என்று அவன் கேட்கவும் திடுக்கென நிமிர்ந்தவள் அவன் கண்களில் தெரிந்த காதலில் மிரண்டுதான் போனாள். ஆனால் அஜய் அவனை நேசிக்கக்கூடுமா? அவளுக்கு புரியவில்லை. உடனே பேச்சை மாற்ற முயன்றவள், ஆமாம் சார், ஒரு ஃப்ரெண்டாக எனக்காக நீங்கள் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ரொம்ப தேங்க்ஸ் சார். தான் சொன்னது அவளுக்கு புரிந்ததா அல்லது புரியாதது போல் நடிக்கிறாளா என அவன் யோசித்து கொண்டிருக்கும் பொழுதே டாக்டர் அழைத்தார். பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை, கை சுளுக்கு தான், இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட் சாப்பிட்டா சரியாகிடும் என டாக்டர் கூறியதும் இருவரும் கிளம்பி காரில் வீட்டிற்கு வரும் முன்பே இன்ஜெக்ஷன் போட்ட மயக்கத்தில் நிலா காரிலேயே உறங்கிவிட்டாள். வீடு வந்ததும் அவளை எழுப்பியவன், நிலா உள்ளே போய் தூங்கு என்றபடியே அவள் அறையில் அவளை கொண்டு சென்று படுக்க வைத்தான். அவள் தூங்கும் வரை அருகிலேயே நின்றவன் அவனும் மிகவும் களைத்திருந்ததால் அவள் அருகிலேயே படுத்து உறங்கிவிட்டான். மாலை எழுந்து பார்த்த நிலா அருகில் அஜயை காணவும் அதிர்ந்து விட்டாள். வேகமாக அவனை எழுப்பினாள். மிகவும் சிரமப்பட்டு எழுந்தவன் அவளை கண்டு, ப்ளீஸ் நிலா, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிறேனே. அஜய், விளையாடுறீங்களா? இங்கே எதுக்கு படுத்தீங்க? அதுவா, ரொம்ப டயர்டாக இருந்ததால் இங்கேயே தூங்கிட்டேன். என்ன சார், யாராச்சும் பார்த்தா தப்பாக நினைக்க மாட்டாங்களா? நினச்சா நினைக்கட்டும், அதில் உனக்கு என்ன பிரச்சனை? சரி, நீங்கள் முதல்ல உங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க. இரு போகிறேன் என்றவாறே அவன் கிளம்பினான். அவனை அனுப்பி வைப்பதற்காகவே அவன் பின்னாலேயே சென்றாள் நிலா. ஏதோ கேட்பதற்காக திடுமென திரும்பியவன் நிலாவின் மீதே மோதி நின்றான். என்ன சார் என அவள் கோபமாக கேட்க, ஒரு காஃபி கிடைக்குமா என்று கேட்டான். அதற்கு அவள் அவனை முறைக்க, அம்மா தாயை முறைக்காத, கிளம்பிட்டேன் என்றவாறு புறப்பட்டு சென்றான். நிலாவிற்குத்தான் அவன் செயல்கள் புதுமையாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. அவன் தன்னை விரும்புகிறானோ என யோசிக்க, மறுமணமோ இருக்காது என நினைக்க அவள் தான் திண்டாடி போனாள். 2 நாள் ரெஸ்ட் எடுத்து விட்டு ஆஃபீஸுக்கு அன்றுதான் போனாள் நிலா. உடனே நிலாவிடம் வந்த அஜய், நிலா ஓகே தானே? எந்த பிரச்சனையும் இல்லையே? நத்திங் சார், இப்போ கை கூட பரவாயில்ல சார். சரி நிலா என்று விட்டு சென்றவன் அவளுக்கு அதிக வேலைகள் எதுவும் தரவில்லை. மிகவும் போர் அடிக்கவே அஜயின் அறைக்கே சென்று அவனை, ஏன் சார் வேலை கொடுக்காம இருக்கீங்க? எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. உனக்கு இப்போ தான் உடம்பு சரியாக இருக்குது, அதான் ஹெவியாக நீ எதுவும் ஒர்க் பண்ண வேண்டாம். அப்புறம் நிலா, அன்றைக்கி சொன்னேனே ஃப்ரெண்ட்ஸோட சம்மர் வெக்கேஷனுக்கு போகிறதா?
அதுக்கு இன்னும் 2 டேஸ் தான் இருக்குது. ஸோ ரெடியாயிரு என்று அவன் சொல்ல நிலா தான் பேசுவதற்கு வார்த்தைகளற்று நின்றாள். அவளுக்கு தெரியும் அன்றிருந்த அஜய் வேறு இந்த அஜய் வேறு என்று. அவனது பார்வைகளும் பேச்சுக்களும் அவள் மீதான அவன் காதலை உணர்த்தி கொண்டிருக்கும் பொழுது அவனுடன் எங்கு செல்லவும் அவள் பயந்தாள். என்ன பதிலையே காணோம். இல்லை சார், நான் வரல. ஏன்? எனக்கு அங்கே வர பிடிக்கல. உடனே கோபப்பட்டவன், ஏன் அன்னிக்கு வாசந்தி அக்காவுக்கு பணம் கேட்கும்போது மட்டும் பிடிச்சதா? அதற்கு என்ன பதில் சொல்வது என தெரியாமல் மௌனமாக நின்றாள் அவள். பிடிக்குதோ இல்லையோ நீ வந்து தான் ஆகணும், புரிஞ்சதா? அவனை பற்றி அவளுக்கு நன்கு தெரியும். ஒன்றை நினைத்து விட்டால் முடிக்காமல் விடமாட்டான். இப்பொழுது அவள் அவனுக்கு பணிந்துதான் ஆக வேண்டும். இல்லை என்றால் ஏதாவது மிரட்டி சம்மதிக்க வைப்பான் என்று தெரிந்தே வைத்திருந்தாள் அவள். ஓகே சார், நான் வரணுன்னா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன? டூர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் ஆஃபீஸ்க்கு வரமாட்டேன் என ரிலீவ் பண்ணிடணும், ஓகேவா என்று கேட்கவும் அவன் சற்று யோசித்தான். பின்னர் சரி என்று அவனும் சம்மதிக்கவே அவளும் டூருக்கு செல்ல புறப்பட தயாரானாள். ஆனால் அங்கு சென்று தன் மனதை அவளிடம் சொல்லி அவளை சம்மதிக்க வைக்கவே அவளை கூட்டி செல்கிறான் என்பது அவளுக்கு தெரியாமல் போனதுதான் பரிதாபம். டூர் செல்லும் நாளும் வந்தது. அஜய் அவளை கூட்டி செல்வதற்காக நிலாவின் வீட்டிற்கு வந்திருந்தான். அங்கு எளிய காட்டன் புடவையில் அழகு மிளிர எழிலோவியமாய் நின்றிருந்தவளைக் கண்டு சற்று நேரம் இமைக்கத்தான் மறந்தான். பின்னர் திகைத்து, ஏய் நிலா, நாம் சம்மர் வெக்கேஷனுக்கு தானே போகிறோம், அதுக்கு எதுக்கு இந்த சேலை சுற்றிட்டு வந்து நிற்கிற? ஏன் சார், இந்த சேரீக்கு என்ன? நல்லா தான் இருக்குது, ஆனால் அங்கே வரவங்க எல்லாம் எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்கன்னு உனக்கு தெரியும் தானே? தெரியும் தான், ஆனால் நான் தான் இப்போல்லாம் சேரீ தவிர வேறு எந்த ட்ரெஸ்ஸும் போடுறதில்லையே என்றவளை முறைத்தவன், ஏன் இப்பயே கிளவி ஆயிட்டியா? இல்லை சார், எனக்கு இது தான் பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் டூருக்கு வரலன்னு சொன்னேன். அம்மா பரதேவதை, திரும்பவும் ஆரம்பிச்சிடாத. போய் கிளம்புற வழியை மட்டும் பாரு, எல்லாம் என் தலை விதி என்று சொன்னவனை கண்டு அவளுக்கு சிரிப்பு தான் பீறிட்டது. ஒரு வாரம் இருவரும் கிளம்பினர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸ்டோரி நல்லா போகுதா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு சேனலில் பென்சகி நாவல் போயிட்டு இருக்குது, லிங்க் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன், அதையும் மறக்காமல் கேளுங்க. பாய்.